மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பிறை மக்களே, இன்றிலிருந்து வருகின்ற வார நாட்களில் மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகங்கள் இடம்பெயர்கின்றன. இன்றைய நாளில் மலைப்பொழிவு இடம்பெயர்கின்றது. பேறு பெற்றோர் என்கின்ற மையம் இங்கே அமைகின்றது. இயேசு மலை மீது ஏறி தன் மக்களுக்கு திருவாய் மலர்ந்து போதிக்கின்ற செய்தி இன்றைய வாசகமாக தரப்படுகிறது. அன்பார்ந்த இறை மக்களே, ஒருவருடைய சொல் செயல் வடிவம் பெறுகின்ற போதுதான் அது உண்மையான வீரியம் நிறைந்த சொல்லாக அமைய முடியும். ஒரு சொல் செயல் வடிவம் பெறவில்லை என்றால் அது ஆண்மையற்றதாக இருந்துவிடும். ஆனால் இயேசுடைய சொல் வீரியம் மிகுந்ததாக இருந்தது, ஆற்றல் வாய்ந்ததாக இருந்தது. காரணம், அவர் செயலில் காட்டினார். பேறு பெற்றோர் இந்த மலைப்பொழிவில் ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தைகள் அவர் வாழ்ந்து காட்டியதை நாம் பார்க்கலாம். ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்கிறார் என்றால் யார் இந்த இயேசு? பாட்டு கொட்டையில் பிறந்த ஒரு எளிமையான ஒரு மனிதன். இந்த இயேசுவை குறித்து இறை வார்த்தை சொல்கிறது, நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மாடின மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடம் கிடையாது. அப்படி என்றால் பரதேசியான ஒரு வாழ்க்கை முறை. இறந்த போதும் சொந்த கல்லறை இல்லாத ஒரு இடம். அரிமத்தியா ஊரை சார்ந்த ஒருவருடைய இரவல் கல்லறைத்தான் அவருடைய சொந்த கல்லறையாக மாறுகிறது. ஆக ஒரு ஏழையாக வாழ்ந்தவர் இந்த இயேசு. எனவேதான் அவரால் சொல்ல முடிந்தது, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர். குற்றவாளி என்று தீர்ப்பிடப்படுகிறார். அங்கே அவர் கத்தாத செம்மறியை போல வாயை திறவாமல் இருக்கின்றார், சாந்தமாக இருக்கின்றார். எனவேதான் அவரால் சொல்ல முடிந்தது, கனிவுடையோர் நீங்கள் பேறு பெற்றோர். தான் வாழ்ந்த சமூகத்திலே துன்புறுகின்றவர்களை பார்க்கின்றார், நோயாளர்களை பார்க்கின்றார், தேவையில் உழல்கின்றவர்களை பார்க்கின்றார். எல்லோரையும் போல இருந்து விடவில்லை, 10ஓடு 1 11 வாழ்ந்து விடவில்லை. கைகளை கட்டிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு உள்ளத்தை கல்லாக்கி கொண்டு வாழவில்லை. மாறாக வாடியை பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வார்த்தைக்கு ஏற்ப அவர்களின் துன்பங்களை தன் துன்பமாக பார்க்கின்றார். எனவேதான் பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை, கைகால் ஊனமுற்றவர்கள் மீண்டும் அந்த வலுவை கொடுத்தல், தொழுநோயாளர்களை தொட்டு குணமாக்குதல், பெண்களோடு உரையாடி அவர்களுடைய மாண்பை மீட்டுக் கொடுத்தல், பச்சார் என்று கருதப்பட்ட பெண்ணினத்திற்கும் அவர்கள் சார்பாக நின்று மதிப்பை மாண்பை கொடுக்கின்ற ஒரு செயலை நாம் பார்க்கின்றோம். தவறுகள் நடக்கின்றது சமூகத்திலே தவறுகள் நடக்கின்ற போது வாய்ப்பொத்து நிற்கவில்லை, கிளர்ச்சி தவளையாக அவர் வாழ்ந்த இடவில்லை. தவறு யார் செய்தாலும், அது அரசன் செய்தாலும், அது குள்ள நரியிடம், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறிடம் சொல் என்று சொல்கின்ற அளவிற்கு ஆணித்தரமான திராணி, தீயை மூட்டுகின்ற அளவிற்கு தெம்பு இந்த இயேசுவிடம் இருந்தது. நீதியின் பால் வேட்கை கொண்டவராக, ஆவல் கொண்டவராக இந்த இயேசு இருந்தார். எனவேதான் மலைப்பொழிவில் இந்த பேறு பெற்றோரை அழகாக சொல்லுகிறார். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த இயேசுதான் நமது ஆண்டவர், இந்த இயேசுதான் நமது தலைவர். பேறு பெற்றவராக வாழ்ந்து அதை வார்த்தையில் நமக்கு கற்றுத் தருகிறார் என்றால் அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நாமும் அவர் வழியில் நடக்க வேண்டும். தந்தையை போல்தான் தனையில் இருக்க வேண்டும், தாயை போல்தான் பிள்ளை இருக்க வேண்டும், தனையிலும் பிள்ளையும் அவர்களைப் போல் இருக்க வேண்டும். இது யதார்த்தம், உண்மை. இந்த உண்மைக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்றால் திருமுழுக்கு என்கின்ற அருள் அடையாளத்தால் கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்கின்ற நாம் இயேசுவுடைய வழியில் அவர் விட்டு சென்ற பணியை இந்த சமூகத்திலே வீரியத்தோடு ஆற்றுவதற்கு பேறு பெற்றவர்களாக நாம் வாழ்ந்திட வேண்டும். வார்த்தை செயல் வடிவம் பெற வேண்டும். இந்த செயல்கள் நாம் யார் என்று இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 12வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கை தொடங்கி வைத்தவரும் அதை நிறைவு செய்பவரான இயேசுவினுடைய நமது கண்களை பதிய வைப்போம். அவர் விட்டு சென்ற மதிப்பீடுகள் இப்படி வாழ்வதற்காக அந்த ஓட்டப்பந்தயத்திலே தொடர்ந்து ஓடுவோம். நமக்கென்று வெற்றி வாகை நிச்சயம் காத்திருக்கும். எனவே பேறு பெற்றவர்கள் அந்த சமூகத்திலே வாழ்வோம். ஏழையராக, ஏழையின் உள்ளத்தினராக, கனிவுடையவராக, இரக்கமுடையவராக, நீதியின்பால் வேட்கை கொண்டவராக வாழ்வோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.